வாசிப்பார். என்ன பார்த்தோம்? சரி, அதுக்கு தலைப்பு என்னது? அதாவது குருத்தோலை நியாயம் முடிந்ததும் அடுத்த நாள் என்ன நாளா இருந்துச்சு? பெரியவாதம் சரி, அதுல என்ன நாளா நம்ம நேற்று தியானிச்சோம்? மறந்து வச்சோம். நேற்று என்ன நாள் சொன்னோம்? சபிக்கப்பட்ட நாள் இல்லையா? என்ன பண்ணாரு? அப்ப சபிக்கப்பட்ட நாளா இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு? அந்த நாள்ல அவர் என்ன பண்ணாரு? தனக்கு பசி இல்லாதனால அத்தி மருந்து பார்த்தாரு, கண் இல்லாதனால அது என்ன பண்ணாரு? சபித்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாள் என்ன நாள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நாள் கேள்வியின் நாள். கேள்வியின் நாள் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசேயர் சதுசேயர் எல்லாம் என்ன பண்ணாங்க? இந்த நாள்ல இயேசு பயங்கரமான கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க இல்லையா? நம்ம இப்ப வாசிச்ச பகுதி பாத்தீங்கன்னா அதுல என்ன பண்றாங்க? கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? ராயனுக்கு வரி கொடுத்து செலுத்துவது அப்படின்னு என்ன பண்ணாங்க? கேள்வி கேட்டாங்க இல்லையா? அப்போ ஒரு நாணயத்தை எடுத்து அவர் என்ன பண்ணார்? இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா? அப்ப ராயனுக்கும் தேவனுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் கேட்கிறாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு சகோதரர், ஒரு குடும்பத்துல 7 சகோதரர்கள் இருக்காங்க. அதுல மூத்தவன் கல்யாணம் பண்ணி அந்த மூத்தவன் என்ன பண்றான்? குழந்தை இல்லாம இறந்து போனா அந்த சகோதரன் இறந்துருவான். அவனுக்கு குழந்தை இல்லை. அப்ப அவனுடைய மனைவி என்ன பண்றான்? தன்னுடைய 2வது சகோதரனை என்ன பண்றான்? கல்யாணம் பண்றான். இப்படியே 7 பேரை கல்யாணம் பண்ணி 7 பேருக்கும் குழந்தை இல்லாம அந்த சகோதரி மறித்து போயிடுறான். அப்ப மறிச்சு போனதுக்கு அப்புறம் இந்த உயிர்த்தெழுதல்ல இந்த சகோதரி யாருக்கு, இந்த சகோதரர்கள யாருக்கு மனைவியா இருப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க இல்லையா? கேட்டாங்க இல்லையா? கேட்டாங்க இல்லையா? அப்போ இந்த நாள்ல கர்த்தரிடத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா கேள்விய கேட்டாங்க. கேள்வி மேல கேட்டதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, பரிசேயர் ஒரு கேட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா 22:15-17 வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் பரிசேயர் என்ன பண்றாருன்னா, அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும், அவர் மேல குற்றத்தை கண்டுபிடித்து அவர் எப்படியாவது மடக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? எல்லாம் என்ன சொல்றது, ஐடியா போட்டுட்டு எல்லாம் என்ன பண்றாங்க? இயேசுவின் இடத்துல கேள்வி கேட்காங்க. அப்ப முதலாவது பரிசேயர் என்ன பண்றாரு? கேள்வி கேட்கிறார். கேட்டு அதுல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு சார்ந்த கேள்வியை கேட்கிறார். என்னது? அரசு, கவர்மெண்ட் இல்லையா? அரசு சார்ந்த கேள்வியை கேட்கிறார். இந்த வரி பணத்துல எப்படி ராயனுக்கு கொடுக்கறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிங்கன்னா, இவர் வேண்டாம்னு சொன்னா என்ன பண்றாங்க? இவர் மேல குற்றத்தை சாத்தி என்ன பண்றாங்க? இவரை ஏதாவது அரசு பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல கருத்து சொல்லிக்கிறாரு. என்ன சொன்னார்? ராயனுடையது. அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல கருத்தர் என்ன பண்ணார்னா, ஞானமாய் பேசி அவங்களை என்ன பண்ணார்? மடங்கடித்தார். அவங்க இயேசுவை மடங்கடிக்கலாம் நந்தாங்க. ஆனா அவங்க தான் என்ன பண்ணாங்க? வெக்கப்பட்டு அவங்க தான் மடங்கடிக்கப்பட்டு போனாங்க. 2வது வர்றாங்க. 2வது யார் வர்றாங்கன்னா பாருங்க, மத்தேயு 22:23 வாசிங்க. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக வேண்டும் என்று மோசே சொன்னாரே. பாருங்க, இதுல யார் சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் யார் பேசினா கேள்வி கேட்டா? பரிசேயர் கேட்டாங்க. 2வது யார் கொஸ்டின் கேட்டா? சதுசேயர் கேட்காங்க. இப்ப இந்த இடத்துல இந்த சதுசேயர் என்ன
கொடுப்பனையும் இல்லை, கொள்வனெல்லாம் வாங்குறதும் இல்லை, கொடுக்கறதும் இல்லை. அப்ப இங்க நம்ம மறிச்சோம்னா, இங்க கணவன் மனைவியா நம்ம மறிப்போம். பரலோகத்துல போய் நம்ம எப்படி இருப்போமா? தேவதூதர்களை போல. கவனிங்க சரியா? பாட்டுக்கு எல்லாரும் என்னமோ அங்க போயிட்டீங்கன்னா கேட்கக்கூடிய கொஞ்ச நேரம் மெசேஜ் வேஸ்ட் ஆகும். சரியா? தேவ வாக்கு இந்த காரியமெல்லாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? இத்தனை வருஷம் நீங்க வந்திருக்கீங்க, யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. திங்கக்கிழமை என்னது? நீங்க என்னது கேள்விங்க? இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. அப்ப அதை என்ன பண்ணுங்க, சின்சியரா கேட்டு அதை என்ன பண்ணுங்க, மனசுல பதிவு வைக்க வச்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு யாராவது கேட்க டக்குன்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். சரியா? சரி. அப்போ சதிசெய்யவும் என்ன பண்ணாங்கன்னா குடும்ப சார்ந்ததான கேள்வி கேட்டு அவர் என்ன பண்ணாங்க, மடங்கடிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாங்க, அதுலயும் ஞானமாய் பதில் சொல்லி அவர் என்ன பண்ணாங்கன்னா வெற்றி சிறந்தா. மூன்றாவதாக யாரு கேள்வி கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 22:35 வருஷம். அவர்களை நியாயாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதகரை நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். பாருங்க, இதுல யார் சொல்றாங்கன்னா நியாயசாஸ்திரி என்ன சொல்றாருன்னா அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவரை எப்படியாவது மாற்றி அவரை குற்றம் கண்டுபிடித்து என்ன பண்ணலாம், அவரை ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கும்படியாக கிரியை செய்யணும்னு சொல்லி நியாயசாஸ்திரிகள் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் வைக்கலாம், என்ன தலைப்பு வைக்கலாம்? கற்பனை. ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அரசு சார்ந்த கேள்வி. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? குடும்பம் சார்ந்த கேள்வி. மூன்றாவது நியாயசாஸ்திரிகள் கேட்கிறாரு என்ன அப்படின்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த கற்பனை பிரதானமானது. இது மதம் சார்ந்த கேள்வி. மதம் சார்ந்த கேள்வி. அப்ப இதுலயும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இதுல என்ன சொல்லப்படுகிறது, நீங்க 36 வாசிங்க. போதகரை நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். பாருங்க, நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதான கற்பனை அப்படின்னு மோசேஸ் கொடுத்தது எத்தனை கற்பனைகள்? 10. இந்த 10ல என்ன பண்ணார் ஏசப்பா? 2 மாத்திட்டார். ஆனா ஏசப்பா ஏதாவது தவறு சொன்னா அவர் என்ன பண்ணிடலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம், அவரை மடங்கடிக்கலாம் சொல்லி இந்த நியாயசாஸ்திரி என்ன பண்ணாருன்னா மதம் சார்ந்ததான இந்த கொஸ்டினை கேட்டார். கேட்ட உடனே அவர் என்ன பதில் சொல்றாரு? 37. இயேசு அவனை நோக்கி, தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. 39. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது. பாருங்க, அவர் என்ன பண்ணாரு, அதை ஞானமாய் என்ன பண்ணாரு, அந்த 10 கட்டளைகளில 2 கற்பனையா மாத்தி கர்த்தர் என்ன பண்ணார் சொன்னாரு. சொன்னது நிமித்தம் அவன் என்ன பண்ணிருப்பான், வெக்கப்பட்டு, அப்படிதானே? அவருக்கு பதில் கரெக்டா சொன்னோன்னே அவன் வெக்கப்பட்டு போயிருப்பான். சரி, இப்ப இந்த இடத்துல பாக்குறோம், இயேசு என்ன பண்றாருன்னா கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு கேள்வி கேட்கிறார். இவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் யார் கேள்வி கேட்டா? பரிசேயர். என்ன கேள்வி கேட்டாங்க? அரசு சார்ந்த கேள்வி கேட்டாங்க. ரெண்டாவது சதுசேயர் என்ன கேள்வி கேட்டாங்க? குடும்ப சார்ந்த கேள்வி. மூன்றாவது நியாயசாஸ்திரி எதை சார்ந்த கேள்வி? மதம் சார்ந்த கேள்வி. இப்ப இயேசு கேள்வி கேட்கிறார் என்ன அப்படின்னா 22, 41, 42 வருஷம். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? பாருங்க, 42 பார்க்கிறோம். 41, 42. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி சொல்றாரு, கிறிஸ்துவை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இயேசு கேள்வி கேட்கிறார். அப்போ அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ இயேசு யாருன்னு
தாவீதின் குமாரன் தாவீதை ரட்சிக்க வந்தவர். தாவீதின் குமாரன் பிதாவானவர் மகன் பிதாவோட மகன் தாவீது குமாரன் அப்படிங்கிறீங்க. சரி, வேற ரோகாரி ஆள் அதிசயமானவர், ஆலோசனை ஆட்டுக்குட்டி நிறைய காரியங்கள் இருக்கு. சரியா? ஆனா நம்ம மத்தேயு 14:13 மத்தேயு 14. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணாங்க? சீஷர்கள் சொல்றாரு, என்ன பண்றாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணுமானா, அப்போஸ்தலர் எடுங்க. அப்போஸ்தலர் 1:12 வாசிங்க. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பாருங்க, இங்க சொல்றாங்க, இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். அப்போ அவர் எப்படி வருவாரா? மறுபடியும் வரப்போகிறவராக வருவார். அப்படிதானே? அப்ப நமக்கு இயேசு யார் அப்படின்னா, அவர் மீண்டும் வரப்போகிறவர். இந்த மீண்டும் வரப்போகிறவர் 2 முறையில வருவாங்க. எப்படி வர்றாருன்னா, 2 முறையில வர்றாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒண்ணு மணவாளனா வருவாரு, இன்னொன்னு எப்படி வருவாரு? இன்னொன்னு எப்படி வருவாரு? நியாயாதிபதியாக வருவாரு. இப்படி வரும்போதுல இயேசு கிறிஸ்து 2 விதத்துல வர்றாரு. ஒண்ணு மணவாளனா வர்றாரு, இன்னொன்னு நியாயாதிபதியாக வர்றாரு. அப்போ இயேசு எப்படி, அதாவது நம்முடைய சந்தேகம், இயேசு நம்ம பார்த்து என்ன கேட்கிறாரு? இயேசுவை நீங்க யார் அப்படின்னு நினைச்சா நீங்க எப்படி என்ன சொல்றீங்க? அவர் மறுபடியும் வரப்போகிறவர் ஒண்ணு அப்படி சொல்லலாம். அல்லது யாரு? மணவாளனாக வரப்போகிறவர், இன்னொன்று நியாயாதிபதியாக வரப்போகிறவர். இந்த நாள்ல கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்டதான மனுஷர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? அந்தந்த இடத்துல பதில கொடுத்து அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய தன்னை என்ன பண்ணார்? தன்னை என்ன பண்ணார்? அவங்க இடத்துல இருந்து பாதுகாப்பு பண்ணார். இல்லைன்னா அவங்க